ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ஜாப் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா என்டிபிஎஸ்சி ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து பார்த்தோன்னா என்டிபிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு கிராஜுவேஷன் லெவலில். ஸோ அதுக்குரிய டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தோன்னா நம்ம குரூப் 4 வேகன்சியோட அதிகமாக இருக்குது. நமக்கு குரூப் 4ல் 4000 சம்திங் தான் வந்துருந்துச்சு. இதில் வந்து பார்த்தோன்னா 5810 வேக்கண்ட் வந்திருக்கு. இந்த வாய்ப்பை வந்து பார்த்தோன்னா நம்ம நண்பர்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு என்ன படிக்கிறோமோ அதே பேட்டர்ன் தான் இதுக்கும் படிக்க போகிறோம். இப்போ முன்னாடி வந்து பார்த்தோன்னா நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் ரீசனிங் கம்மியாக கேட்பாங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா ரீசனிங் ப்ளஸ் ஆப்டிடியூட் ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா சேம் மெஜாரிட்டிக்கு வந்துருச்சு. அதே போல் தான் இங்கேயும் நமக்கு இதுலேயும் ரீசனிங் மேக்ஸ் தான், ரீசனிங்கும் ஆப்டிடியூட் தான் பார்க்க போகிறோம். சேம் டாபிக் தான், ஜிகே அதே தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் அந்த வாய்ப்பை தவறாமல் வந்து நம்ம நண்பர்கள் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இதில் வந்து என்னென்னு பார்த்தோம்னா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு வந்து பார்த்தோன்னா ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கணும். சரிங்களா, நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்ளை பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கணும். ஸோ இந்த வாய்ப்பை இப்போ வந்து இது நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. நீங்கள் இப்போயே அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு வாரத்துலேருந்து 10 நாளைக்குள்ள நமக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் வந்துடும். அது வந்த பின்னாடி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏன் சொல்கிறேன்னா, அப்போ தான் வந்து பார்த்தோன்னா நமக்கு அந்த ரிசர்வேஷன் பிரகாரம் ஓபிசி ரிசர்வேஷன் வேக்கண்ட் ஒதுக்கியிருப்பாங்க. அதில் நம்ம போக முடியும். இல்லைனா நம்ம ஜென்ரலுக்கு மட்டும்தான் போட்டி போட முடியும். யாராவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது கிராஜுவேஷன் முடிச்சுட்டு என்டிபிசிக்கு படிக்கணும்னு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண சொல்லிடுங்க. யாராவது உங்கள் ஃபேமிலியிலே இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு இந்த இதுக்கு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண சொல்லுங்கள். இப்போ நம்ம இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இதில் சம் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணலைன்னா நம்ம அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் ஃபுல் வீடியோவில் வந்து பார்க்கலாம். தவறாமல் வந்து பார்த்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபுல் வீடியோவை பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், கிளாரிஃபை பண்ணுறேன். நம்ம சேனலில் கவர்மெண்ட் ஜாப் பற்றியும் கவர்மெண்ட் ஜாப்பில் வர அப்டேட்டை பற்றியும் பார்த்துட்டு வரோம். நிறைய பேர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தானே வர கவர்மெண்ட் ஜாப் பற்றியும் கவர்மெண்ட் ஜாப்பில் வர அப்டேட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா சென்ட்ரலைஸ்டு எம்ப்ளாய்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் சென் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 6/25. இதில் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா என்டிபிசி நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் கிராஜுவேஷன் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்திருக்கு. இதுக்கு அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 21/10/2025. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 20/11/2025 நைட்டு 12 மணிக்குள்ளே அப்ளை பண்ணணும். ஸோ இன்னும் இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 23 நாள் இருக்குது. தவறாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளைக்குள்ளே ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வாங்கிருங்க. லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடியே நம்ம வந்து அப்ளை பண்ணிடலாம். பேமெண்ட்டுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 21/11/2025 சொல்லிட்டாங்க. ஏதாவது நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா அப்ளிகேஷனில் மாடிஃபிகேஷன் பண்ணணும்னா அதுக்கு விண்டோ வந்து எப்போ ஓப்பன் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா 23/11 2/12 வரைக்கும் ஓப்பன் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் எலிஜிபிள் நம்ம அப்ளிகேஷன் போட்டுருவோம். அதுக்கப்புறம் வந்து எலிஜிபிள் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து டேட் வந்து 3/12/2025 7/12/2025 வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் லிஸ்ட் விட்டுருவோம்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிசம்பர் எண்டு அல்லது ஜனவரி அல்லது அதிகபட்சம் பிப்ரவரியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாம் நடந்துடும். அதாவது இது வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாமு டயர் 1 வந்து பார்த்தோம்னா நமக்கு ஜனவரி அல்லது அதிகபட்சம் பிப்ரவரியில் நடந்துடும். ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. மேலும் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். என்னென்ன வேக்கண்ட் வந்திருக்கு, சேலரி எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மொத்தம் வந்து பார்த்தோன்னா 6 டைப் ஆஃப் வந்து போஸ்ட் வந்திருக்கு. இதுக்கு வந்து பார்த்தோம்னா மொத்த வேக்கன்சி வந்து 5180. இதில் ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தோன்னா சீஃப் கமர்ஷியல் டிக்கெட் சூப்பர்வைசர். இதுக்கு வந்து பார்த்தோன்னா பே லெவல் வந்து பார்த்தோன்னா 6ன்னு சொல்லிட்டாங்க. சேலரி இனிஷியல் பே வந்து 35,400 இது வந்து பேசிக் பே தான். அலோவன்ஸ் எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தோன்னா நமக்கு 40,000 45,000 சேலரி வரும். மொத்தம் ஏஜ் வந்து பார்த்தோம்னா 18 33 இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. எல்லா ஏஜுக்குமே வந்து பார்த்தோன்னா 18 33 இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு வந்து பார்த்தோன்னா வேகன்சி 161. இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் பார்ப்போம். அது அனெக்சர் ஏல கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா ஸ்டேஷன் மாஸ்டர். அதுக்கும் பே லெவல் வந்து பார்த்தோம்னா 6ன்னு சொல்லிட்டாங்க. சேலரி வந்து இனிஷியல் பே 35,400. ஏஜ் அதே தான். வேக்கண்ட் வந்து 615 வந்திருக்கு. அடுத்து குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர். இதுக்கு வந்து பே லெவல் வந்து பார்த்தோம்னா 5. மொத்தம் அடுத்த 3 ஜாப்க்கு வந்து 5. ஏஜ் வந்து 18 33. வேக்கன்சி வந்து பார்த்தோன்னா 3416. இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அடுத்து ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் டைப்பிஸ்ட். இது வந்து பார்த்தோம்னா 921 வேக்கண்ட் வந்திருக்கு. சீனியர் கிளர்க்கு டைப்பிஸ்ட். இதுக்கு வந்து வேக்கண்ட் பார்த்தோம்னா 638 வந்திருக்கு. டிராஃபிக் அசிஸ்டன்ட் வந்து பார்த்தோம்னா 59 வந்திருக்கு. மொத்தம் 5180 வேக்கண்ட் வந்திருக்கு. இதில் பாருங்கள், டைப்பிஸ்ட் முடித்தவங்களுக்குலாம் வந்து பார்த்தோன்னா செம்ம ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வாய்ப்பை வந்து தவற விட்டுறாதீங்க. கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்கள். இது நம்ம த்ரூ ஆன்லைன் மோடு தான். சரிங்களா, வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே அனெக்சர் பியில் கொடுத்துருக்காங்க. ஒரு கம்யூனிட்டிக்கு என்னென்ன வருதுன்னு சொல்லிட்டு அனெக்சர் பியில் கொடுத்துருக்காங்க. அனெக்சர் ஏல வந்து பார்த்தோன்னா ஒரு இதுக்கும் எலிஜிபிலிட்டி சொல்லியிருக்காங்க, என்ன குவாலிஃபிகேஷன்ட்டு. அதை நம்ம அப்படி வீடியோவில் பார்க்கலாம். த்ரூ ஆன்லைன் மோடு தான் வந்து பார்த்தோன்னா இது விண்ணப்பிக்கணும். நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா RRB சென்னை அப்படிங்கிற வெப்சைட்டில் அப்ளை பண்ணணும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம வந்து பார்த்துக்கலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிடுறேன். அடுத்து வேறு என்ன இதில் டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்ப்போம்.
இதில் முக்கியமானது வந்து பார்த்தோம்னா ஏஜ். அவங்களே ஏஜ் வந்து கொடுத்துட்டாங்க சரிங்களா. ரிலாக்ஸேஷனும் இருக்குது, இருந்தாலும் வந்து பார்த்தோம்னா இந்த டேட் ஆஃப் பர்த் சொல்லிட்டாங்க. இந்த டேட் ஆஃப் பர்த்லேருந்து பின்னாடி இருக்கவங்க அப்ளை பண்ணலாம், அதுக்கு முன்னாடி இருக்கவங்க அப்ளை பண்ண முடியாது. ஃபார் வந்து 18லேருந்து 33 லோயர் ஏஜ் வந்து பார்த்தோம்னா 18 வயசுன்னு சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து பார்த்தோன்னா 1/1/2008 இதுக்கு முன்னாடி பிறந்தவங்க வரைக்கும் வந்து பார்த்தோன்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இதே வந்து அன்ரிசர்வ்டு அது இடபிள்யூஎஸ்க்கு வந்து பார்த்தோன்னா 2/1/93 அந்த டேட்டு, அதுக்கு பின்னாடி இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஓபிசிக்கு வந்து பார்த்தோன்னா 2/1/1990 அந்த டேட்டு, அதுக்கு பின்னாடி இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2/1/1988 அந்த டேட்டு, அதுக்கு பின்னாடி இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இதுக்கு முன்னாடி இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 டேட்டில் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த 1/8/2008க்கு பின்னாடி பிறந்தவங்களும் வந்து அப்ளை பண்ண முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக வந்து அவங்கள பிரித்து டேட் ஆஃப் பர்த்தோடு கொடுத்துட்டாங்க சரிங்களா. இது வந்து ஒரு இதுக்கும் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 5 வருஷமும், ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 3 வருஷமும், ப்ளஸ் அந்த நமக்கு 33 சொல்லியிருந்தாங்களா, அந்த டேட் ஆஃப் பர்த் சொல்லியிருந்தாங்களா, அந்த ரிலாக்ஸேஷன் கொடுத்து தான் இதுக்கு கொடுத்துருக்காங்க இந்த இது. ஸோ அதே மாதிரி வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டகரிக்கும் அன்ரிசர்வ்டு கேட்டகரி இடபிள்யூபிஎஸ், ஓபிசி, எஸ்சி எஸ்டி அதுக்கு வந்து அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு 3 வருஷமும், ஓபிசி பிரிவினருக்கு 6 வருஷமும், எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 8 வருஷமும் எஸ்சி எஸ்டியில் இருந்தாங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதே வந்து பார்த்தோம்னா பெர்சன் வித் டிசபிலிட்டிஸை மாற்றுத்திறனாளி இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா அந்த ஒரு கம்யூனிட்டி வைஸ் அன்ரிசர்வ்டு இடபிள்யூபிஎஸ்க்கு 10 வருஷம், ஓபிசிக்கு 13 வருஷம், எஸ்சி எஸ்டிக்கு வந்து 15 வருஷம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆல்ரெடி அந்த இதில் குரூப் சி குரூப் டியாக வந்து பார்த்தோன்னா ரயில்வேல ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு இதுக்கும் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இதுக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு எதில் எலிஜிபிள் வரும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக நோட்டிஃபிகேஷனில் பார்த்துக்கோங்க. ஒரு கம்யூனிட்டிக்கும் வந்து பார்த்தோன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா ஏஜ் எலிஜிபிலிட்டி இருக்கவங்க வந்து பார்த்தோன்னா அப்ளை பண்ணுங்கள். இதில் வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா எக்ஸாம் ஃபீ வந்து பார்த்தோன்னா ரூ. 500 250 சொல்லியிருக்காங்க. ரூ. 500 யாருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஃபார் ஆல் கேண்டிடேட்டு எக்ஸப்ட் மென்ஷன்டு பிலோ சீரியல் நம்பர் 2 இதில் வந்து எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் பிடபிள்யூடி ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இபிசி மைனாரிட்டிஸ் ஆர் எக்கனாமிக்கலி பேக்வர்டு கிளாஸஸ் இவங்களுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 250 சொல்கிறாங்க. இந்த ரூ. 250 நம்ம எக்ஸாமுக்கு வந்து பார்த்தோன்னா ஃபீ கட்டி அப்ளை பண்ணிடணும். எக்ஸாம் நம்ம அட்டன் பண்ணிட்டோம்னா அந்த ரூ. 250 வந்து பார்த்தோம்னா ரீஃபண்ட் ஆயிரும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணிட்டோம்னா அந்த ரீஃபண்ட் வந்து ரூ. 250 பண்ணிடுவாங்க. இதே அதர் கம்யூனிட்டிக்கு இவங்களை தவிர்த்து மீதி இருக்கவங்க எல்லா பேருமே ரூ. 500 பே பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரூ. 400 ரீஃபண்ட் ஆகும். நீங்கள் சப்போஸ் ப்ரௌசிங் சென்டரில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அவங்க ரூ. 500 தான் வாங்குவாங்க. நீங்கள் வந்து ரீஃபண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டு உங்கள் நம்பர் கொடுத்துக்கோங்க, உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு ரூ. 400 ரீஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பேங்க் அக்கௌண்ட் கொடுக்குறோமோ அதுக்கு தான் வரும். ஸோ அதை ஒரு தடவை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்து வேறு இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இதில் வந்து அந்த இது சொல்லியிருப்பாங்க எதுக்காண்டிலாம் வந்து அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகும், அதே மாதிரி என்னென்ன பேட்டர்னில் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சிபிடி 1 ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2ன்னு சொல்லியிருப்பாங்க. ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா சேம் இது தான். இந்த வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு சிபிடி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் காமன் ஃபார் ஆல் நோட்டிஃபைடு போஸ்ட்டு சென் நம்பர் 6/25 அதில் வந்து 6 டைப் ஆஃப் வேக்கன்சி கொடுத்துருந்தாங்களா. அந்த இதில் வந்து பார்த்தோன்னா அந்த 6 இதுக்கு வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து சேமாக தான் நடக்கும்னு சொல்லிட்டாங்க. எக்ஸாம் டூரேஷன் வந்து 90 நிமிஷம், ஜென்ரல் அவேர்னஸில் 40, மேத்தமெட்டிக்ஸில் 30, அதே மாதிரி ஜிஎஸ் அதாவது ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்டு ரீசனிங் அதாவது ரீசனிங்கில் வந்து 30 சரிங்களா. மொத்தம் 100 கொஸ்டின் வரும். ஆப்டிடியூட்டில் 30, ரீசனிங்கில் 30, ஜிகேயில் வந்து பார்த்தோம்னா 40. ஸோ இதே பேட்டர்ன் தான் சிபிடி 2க்கு வரும். இது வந்து பார்த்தோம்னா டியூரேஷன் வந்து பார்த்தோம்னா 90 நிமிஷம் 1.5 மணி நேரம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ ப்ராக்டிஸ் எடுக்கிறோம், எவ்வளோ டெஸ்ட் எடுக்கிறோமோ அதை பொறுத்து தான் வந்து பார்த்தோன்னா நம்ம ஈஸியாக வந்து அப்ரோச் பண்ண முடியும், டக்குன்னு போட முடியும். நீங்கள் இப்போலேருந்தே மேக்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அப்போ தான் டக்குன்னு உங்களுக்கு போட முடியும். இதில் வந்து டைம் வந்து முக்கியம். இதில் நமக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது. 1/3 மார்க் வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குது. மேக்ஸிமம் தெரிஞ்சதாக பார்த்து அட்டன் பண்ண பாருங்கள், தெரியலனா விட்டுட்டு வந்துடுங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா இது ஸ்டேஜ் 1க்கு. இதே ஸ்டேஜ் 2 வந்து பார்த்தோம்னா இதே சேம் பேட்டர்னா அதில் ஒரு இது மட்டும். இது வந்து எக்ஸாமினேஷன் டியூரிங் தி செகண்ட் ஸ்டேஜ் சிபிடி. இதில் வந்து பார்த்தோன்னா எக்ஸாம் டியூரேஷன் அதே 1.5 மணி நேரம். இதில் ஜிகே எல்லாத்துலேயும் வந்து பார்த்தோன்னா கொஸ்டின் மட்டும் கூடியிருக்கு. ஜிகேயில் வந்து பார்த்தோன்னா 50, முன்னாடி வந்து பார்த்தோன்னா சென்னுக்கு வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு வந்து 40, இது செகண்ட் ஸ்டேஜுக்கு வந்து 50, மேத்தமெட்டிக்ஸ் ரீசனிங்கில் 35 அங்கே வந்து 30 இருக்கும், இங்கே 35 அங்கே டோட்டலாக 100 கொஸ்டின் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து 120 கொஸ்டின் இருக்குது. மேக்ஸில் 10, மேக்ஸில் 5, ரீசனிங்கில் 5, ஜிகேயில் ஒரு 10 கொஸ்டின் கூட போகுது. அவ்வளோதான், சேம் இது தான்.
இதான் பேட்டர்ன். அதே மாதிரி இதுக்கும் நமக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது. இது வந்து பார்த்தோம்னா ஈஸியாக அப்ரோச் பண்ணிடலாம். நம்ம டிஎன்பிசிக்கு போட்டு அவ்வளோ எஃபர்ட் போட்டு படிக்கிறத விட அந்த எஃபர்ட் வந்து பார்த்தோம்னா நம்ம எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் போடணும். ஆனால் இங்கே வந்து பார்த்தோம்னா ஜிகேவுக்கும் மேக்ஸுக்கு மட்டும் நம்ம எஃபர்ட் போட்டோம்னா நம்ம ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ இந்த வாய்ப்பை வந்து யாரும் தவற விட்றாதீங்க. அதுக்காண்டி தான் சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து எக்ஸாம் போகிறீங்களோ இல்லையோ நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் அந்த நேரத்தில் எக்ஸாம் வர நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த நோட்டிஃபிகேஷன் இருக்காது. அப்போதைக்கு நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். ஸோ இதை கூட அப்ளை பண்ணியிருக்கலான்ட்டு. ஸோ இதெல்லாம் நாங்கள் ஃபீல் பண்ணனால தான் சொல்கிறோம். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து எலிஜிபிள் இருக்கவங்க அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க, எக்ஸாம் போகிறோமோ இல்லையோ. சரிங்களா? இது வந்து சொல்லிட்டாங்க என்னென்ன பேஸில் வந்து பார்த்தோன்னா எக்ஸாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து பார்த்தோம்னா இந்த 6 விதமான போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ் வந்து காமன். இதில் ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும் வந்து பார்த்தோன்னா ஸ்கில் டெஸ்ட் இருக்குது. அதுக்கு எது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இந்த டைப்பிஸ்ட்டு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த டைப்பிங் இருக்கிறதுக்கு மட்டும் வந்து பார்த்தோன்னா ஸ்கில் டெஸ்ட் வச்சுருக்காங்க. சீனியர் கிளர்க்கு கம் டைப்பிஸ்ட்டு, ஜூனியர் அக்கௌண்ட்டு அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட், இது ரெண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் வச்சுருக்காங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் மாஸ்டருக்கும் டிராஃபிக் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்குது. ஸோ இது ஒன்றும் இல்லை, நம்ம இப்போ ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2க்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட்டுக்கு ஆப்டிடியூட் வரப்போது. நம்ம ஈஸியாக இது வந்து கிளியர் பண்ணிடலாம். ஒரு ஃபோக்கஸாக நம்ம வந்து படித்தோம்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ இந்த வாய்ப்பை தவற விட்றாதீங்க. ஸோ இதில் வேறு என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது வந்து பார்த்தோன்னா நம்ம ஆர்ஆர்பி வெப்சைட்டில் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இது வந்து பார்த்தோன்னா அப்ளை பண்ணணும். இது எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஃபோட்டோ வந்து பார்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா டிஎன்பிஎஸ்சி மற்ற எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா நம்ம ஃபோட்டோ வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிறத வந்து அப்லோட் பண்ணுவோம். ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம்ம மொபைல் கேம் பின்னாடி பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டில் இருக்கணும். ஸோ நம்ம மொபைல் கேமை வச்சு தான் வந்து ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணணும். அது வந்து முக்கியம். கேண்டிடேட் ஆர் நாட் ரெக்வயர்ட் டு அப்லோட் தி ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஃபோட்டோகிராஃப் ஃபைல் அப்ளையிங். நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க ஃபோட்டோ அப்ளை பண்ணக்கூடாது. த அப்ளிகேஷன் ஆல்ரெடி இஸ் டிசைன் டு கேப்சர் வைல் ஃபோட்டோகிராஃப் லைவ் ஃபோட்டோகிராஃப் ஆஃப் தி கேண்டிடேட் அட் தி டைம் ஆஃப் ஃபில்லிங் அப் தி அப்ளிகேஷன் ஃபார்ம். நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா கரெக்டாக வெளிச்சம் எடுத்து நம்ம ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி வெளிச்சம் இருக்க ப்ளேஸாக பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம அப்படியே ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணணும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லைவ் ஃபோட்டோ மேபி கேப்சர்ட் பை தி வெப் கேம் ஆர் பை தி ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுவும் சொல்லிட்டாங்க, வெப் கேமராவிலையோ அல்லது ஃப்ரண்ட் கேமராவிலையோ நம்ம ஃபோட்டோ வந்து கேப்சர் பண்ணணும். ஃபேஸ் கரெக்டாக கிளியராக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பேக்ரவுண்டு வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. இது வந்து முக்கியம். சரிங்களா? இதுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம இந்த ஸ்கேண்டு என்னென்ன டாக்குமெண்ட்டில் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கேண்டிடேட் சிக்னேச்சர், நம்ம சிக்னேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைன்டு காப்பி ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கதை வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி எஸ்சி/எஸ்டி சர்டிஃபிகேட் வந்து இருந்துச்சுன்னா அதையும் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அப்லோட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம தான் அப்போ அந்த ஓபிசி வர வேக்கண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிசர்வேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போக முடியும். ஸோ இதை மறந்துடாதீங்க. யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நம்ம வந்து பிளாக் இங்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சைன் போடணும். இது வந்து சொல்லிட்டாங்க. அந்த சிக்னேச்சர் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா சிக்னேச்சர் மஸ்ட் பி ரிட்டன் பை தி கேண்டிடேட் ஒன்லி. அவங்க தான் இருக்கணும். அது பிளாக் இங்க் பெனில் தான் இருக்கணும். ப்ளூ கலரில் யாராவது போட்டு அப்லோட் பண்ணியிருந்தீங்களா அதை வந்து பார்த்துக்கோங்க. இப்போயே மாற்றிருங்க. எடிட் ஆப்ஷன் வரப்போ மாற்றிருங்க. இது கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷனில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த காரணத்தினால நம்ம அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிடக்கூடாது. சரிங்களா? ப்ளூ இங்கில் சைன் போட்டு அப்படியே அப்லோட் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. சரிங்களா? இது சொல்லிட்டாங்க. சிக்னேச்சர் மஸ்ட் பி எ ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங். இது வந்து பார்த்தீங்கன்னா நாட் இன் போல்டு லெட்டர்லையோ கேபிட்டல் லெட்டர்லையோ அது டிஸ்ஜாயிண்ட் லெட்டர்லேயே வந்து எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. நம்ம ரன்னிங் லெட்டரில் தான் வந்து கையெழுத்து இருக்கணும். ஸ்பெசிஃபிகேஷன் சிக்னேச்சர் அந்த எம்பி சைஸ் இதெல்லாம் சொல்லிட்டாங்க. இது பாருங்கள், இதுதான் முக்கியம். கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிஜெக்ஷன் ஆஃப் தி அப்ளிகேஷன் ரிலேட்டட் டு தி சிக்னேச்சர். இந்த இதில் தான் வந்து பார்த்தோம்னா சிக்னேச்சர் ரிலேட்டடாக வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்ளிகேஷனில் ரிஜெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். சரிங்களா? இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்துங்க. நான் ஒயிட் பேக்ரவுண்டு, அதாவது சிக்னேச்சர் நம்ம கையெழுத்து போட்டிருக்கிறதுல வந்து பார்த்தோன்னா பேக்ரவுண்டு வந்து ஒயிட்டாக இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நான் பிளாக் இங்க் பென் ஃபார் சிக்னேச்சர், பிளாக் இங்கில் கையெழுத்து இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. சிக்னேச்சர் ரிட்டன் இன் பிளாக் ஆர் கேபிட்டல் லெட்டர் இன்ஸ்டெட் ஆஃப் தி ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங். ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங்கில் கையெழுத்து போடாமல் கேபிட்டல் லெட்டரில் எழுதியிருந்தோம்னா அதுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. பியூர் ரெசல்யூஷன் அண்ட் ஆர் அன்கிளியர் சிக்னேச்சர். ஸோ கிளியராக இல்லைன்னா அடுத்து இன்கம்ப்ளீட் ஆர் பார்ஷியலி விசிபிள் சிக்னேச்சர். முழுமையாக போடாமல் சரியாக தெரியாமல் இருந்துச்சுன்னா அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. அப்லோடிங் ஏ இமேஜ் அதர் தன் தி சிக்னேச்சர், கையெழுத்து இல்லாமல் வேறு ஏதாவது அப்லோட் பண்ணோம்னா நோ சிக்னேச்சர், பிளாங்காக இருந்துச்சுன்னா தம்ப் இம்ப்ரெஷன் இன் பிளேஸ் ஆஃப் சிக்னேச்சர். சிக்னேச்சருக்கு பதிலாக நம்ம வந்து கைரேகை வச்சு அப்லோட் பண்ணியிருந்தோம்னா அதுக்கும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிடுறாங்க. ஸோ சிக்னேச்சர் ஆன் தி அப்ளிகேஷன் மஸ்ட் பி மேட்ச் வித் தி சிக்னேச்சர் கேப்சர் டியூரிங். அதாவது நம்ம எக்ஸாமினேஷன் வந்து எழுதுகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா கையெழுத்து வந்து வாங்குவாங்க. அதுக்கும் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் சேமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்பயும் போடுவீங்களோ அதே மாதிரி வந்து கையெழுத்து போட்டுக்கோங்க.
ஸோ இது வந்து முக்கியம். இந்த ட்ராவல் அலவன்ஸ் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. எலிஜிபிலிட்டி ஸ்கிரீன் இதெல்லாம் வந்து இது தான் ரிஜெக்ட் இதுக்கு ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஃபோட்டோ நம்ம மேக்ஸிமம் தப்பு பண்ணுறது ஃபோட்டோ, சிக்னேச்சர். ஸோ அது வந்து ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க. எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை வந்து கரெக்டாக வெரிஃபை பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்கள். ஸோ நம்ம இது வெப்சைட் ஒரு ஜோனுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பார்த்தோம்னா ஆர்ஆர்பி சென்னை இந்த இதில் தான் நம்ம வந்து அப்ளை பண்ணணும். ஸோ மறக்காமல் வந்து அப்ளை பண்ணுங்கள். இது கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இது வந்து ஒரு இதுக்கும் வந்து பார்த்தோன்னா குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துரல. இது நமக்கு இதிலே கொடுத்துருப்பாங்க. சென் நம்பர், போஸ்ட் வைஸ் வந்து பார்த்தோன்னா பேராமீட்டர் என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசருக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம டிகிரி முடிச்சிருந்தா போதும். ஸ்டேஷன் மாஸ்டருக்கும் நம்ம டிகிரி முடிச்சிருந்தா போதும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குட்ஸ் ட்ரெயின் மேனேஜருக்கும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும். இந்த டைப்பிஸ்ட்டுன்னு வர இடத்துல மட்டும் நம்ம டைப்பிங் குவாலிஃபிகேஷன் ஸ்கில் இருக்கணும். அது மட்டும் இருந்தால் போதும். ஜூனியர் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டு சீனியர் கிளர்க்கு கம் டைப்பிஸ்ட்டில் வந்து டிகிரி வித்து வந்து டைப்பிங் இது வந்து இங்கிலீஷ் அண்டு ஹிந்தி டைப்பிங் தெரிஞ்சிச்சுன்னா போதும். நமக்கு இங்கிலீஷ் மேக்ஸிமம் தெரிஞ்சிடும். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். டிராஃபிக் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி இருந்தால் போதும். ஸோ இதுதான் இம்பார்ட்டண்ட்டாக சொல்லியிருக்குது. அது சிக்னேச்சர் அந்த இது ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு எதனால் ரிஜெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்துட்டோம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. யாராவது உங்கள் ஃபேமிலியில் யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி அந்த டீட்டெயிலே சொல்லி கண்டிப்பாக எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண சொல்லுங்கள். ஷேர் கூட பண்ண தேவையில்லைனாலும் இந்த எக்ஸாம் இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள கண்டிப்பாக அப்ளை பண்ண சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கிக்க சொல்லுங்கள். அப்போ தான் நமக்கு அந்த இதில் ஓபிசியில் வந்து ரிசர்வேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்க முடியும். ஸோ இதையும் நான் சொல்லிடுறேன். இந்த இது பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.